ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி அஷிதாஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டிருக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஈக்குவலாக நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எல்லா பொடியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதங்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து மல்லிப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மல்லிப்பொடிக்கு அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வந்து கருகாத அளவுக்கு தீய சிம்மில் வச்சு வதக்கிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. மசாலா வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு புளி தண்ணி விட்டு அதையும் நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் இதாகிட்டு இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. இப்போ இந்த புளியோட பச்சை வடை போகிற அளவுக்கு கொதிச்சுக்கிட்டோம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க. நம்ம அந்த புளி ஊற்றின தண்ணி வந்து அதோட பச்சை வாடை வந்து கொஞ்சம் போகணும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாமே நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ் எடுத்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்து கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து சாலை மீன் வாங்கி வச்சுருக்கேங்க. இதை வந்து மத்தி மீன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டுடலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே நல்லா இதில் இறங்கிரும் மீனில் வந்து. அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாங்க இதில். இப்போ இதில் தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், இதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் அரைச்சிக்கணுங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேங்க. வெங்காயத்தை குறப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ ஃபிஷ்ஷு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இதில் தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃபிஷ் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து மாங்காய் போட்டுக்கலாங்க. நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மாங்காய் பீஸ் வந்து ஒரு 4 பீஸ் போட்டிருக்கேன். மாங்காவையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துடட்டும். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வத்திருச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கரெக்டான ஸ்டேஜுங்க. நல்ல ஃபிஷ் வெந்திருக்கு பாருங்கள். நல்ல மீன் நல்லா வெந்து வந்திருக்கு, உடையாமல் வந்திருக்கு. நம்ம வந்து கரண்டியை ரொம்ப போட்டு கலக்க வேண்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பார்த்திங்களாங்க. ஃபிஷ் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து என்ன ஃபிஷ் குழம்பு வைக்க போகிறோன்னா நெத்திலி ஃபிஷ் குழம்பு வைக்க போகிறோங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூண்டு, இஞ்சி இதெல்லாமே எடுத்துக்கலாங்க. தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன மீன் எடுத்திருக்கேங்க. இப்போ வெங்காயம் எடுத்திருக்கேன், இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி எடுத்துருக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து கிடச்சிரும். நமக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள் முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வெங்காயமும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு.
கலர் மாறி வந்துருச்சு பார்த்திங்களாங்க. நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது வெங்காயம் வந்து என்ன கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் கலர் வந்து கொஞ்சம் நல்லா மாறி வந்திருக்கு நமக்கு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் குழஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பொடி எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சி அதில் வந்து ஃபிஷ்ஷை தூக்கி போட போகிறோங்க. அதுதான் நெத்திலி ஃபிஷ் குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நாம் இதில் வந்து ஒரு மசாலா பொடியாக வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கோங்க. இப்போ மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் வந்து இதில் சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே இதில் கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வந்து ஃபிஷ் குழம்புல சேர்த்துற வேண்டியதுதான். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சம் வெடிக்கட்டுங்க. அப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பொரியுது பாருங்கள். வெந்தயம் வந்து ஓரளவு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் வந்து வதக்கி வச்சுருந்ததை ஃபுல்லும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சதுங்கிறதுனால இதை வந்து எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டுங்க இந்த மசாலா. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எதுவுமே அரைக்கலைங்க. அவ்வளோதான். தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று வந்து உடச்சி போட்டிருக்கேங்க. அப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் அந்த பச்சை மிளகாவோட வாசம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு கொதி வந்துருச்சு பார்த்திங்களா. நல்லா கொதிக்க பார்த்திங்களா. நம்ம வந்து நிறைய தண்ணி வந்து சேர்க்கலை. அந்த மசாலாவை போட்டு அப்படியே கொதிக்க வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இனிமேல் தான் இதில் வந்து தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து விட்டுருச்சு.
கொதிச்சிட்ருக்கட்டுங்க. இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷை தூக்கி போட்டுக்கலாம். நெத்திலி மீன் வந்து போட்டிருக்கேங்க. எனக்கு வந்து ரொம்ப சின்ன நெத்திலி தான் கிடச்சிது. உங்களுக்கு இதை விட பெரிய நெத்திலி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்கங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மீன் வந்து சீக்கிரம் வெந்துருங்க, 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஏன்னா முள்ளும் அவ்வளோவா இருக்காது பாருங்கள். இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது நல்லா வெந்துடட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷையும் நான் இதில் வந்து போட்டுறேன். இருக்கக்கூடிய மீனை ஃபுல்லும் இதில் சேர்த்தாச்சு. நல்லா வெந்துடட்டும். ரொம்ப குட்டி நெத்திலிங்க, இது வந்து மொத்தத்திலே 100 ரூபா தான். நீங்கள் வந்து இதோட பெரிய நெத்திலி கிடச்சிதுன்னா போட்டுக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஃபிஷ்ஷு போட்டதுக்கப்புறமா இதில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுமுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நிமிஷம் ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. ஃபிஷ்ஷு வந்து சூப்பராக வெந்துருச்சு. நல்லா வந்துருச்சு பாருங்கள் மீன். அப்படியே சூடு சாதத்தில் இந்த குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்குங்கிறதுனால சூப்பராக இருக்கும். இது வந்து தேங்காய் அரைக்காமல் நம்ம வந்து வச்சுருக்கோங்க இந்த குழம்ப. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். நமக்கு வந்து சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷுமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. மீனும் நல்லா வெந்திருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க குழம்பு. மேலே வந்து லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை உருவி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபிஷ் குழம்பு. இப்போ இது வேறு பாத்திரத்தில் வந்து நான் வந்து மாற்றி வச்சிடுறேங்க. பாத்திரத்தில் வந்து வேறு பாத்திரத்தில் வந்து இதை ஊற்றி வச்சுக்கிறேன். ஆமாம், ஊற்றி வச்சு அவ்வளோதாங்க. நம்மளோட சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுங்க அந்த வீடியோ கிளிப்ஸு. அப்போ மேலே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை வந்து தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சம் நான் வந்து பூண்டையும் இஞ்சியையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 5 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு புளி தண்ணி விட்டுக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ புளி தண்ணியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியோட பச்சை வாடை போட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க.
உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ புளி தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த புளியோட ரா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் போயிருங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷீலா மீன் வந்து வாங்கி வச்சுருக்கேங்க. சின்ன ஷீலா, குட்டி ஷீலா மீன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதோட தலையுமே போட்டு கொடுத்துருக்காங்கங்க எனக்கு. நாம் வந்து இது வந்து குழம்புல போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா? கொதித்த உடனே நான் வந்து ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஃபிஷ்ஷை வந்து ஒன்று ஒன்றுத்தையாக நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஒரு ஃபிஷ்ஷாக உள்ளே போட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சிடட்டுங்க இது. ஃபிஷ்ஷை ஃபுல்லும் போட்டாச்சு. போட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் நாம் வந்து இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பல்லாக வந்து ஒரு சில அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், நம்ம வழக்கம் போல் வெங்காயங்க, ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபிஷ் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி கொதிச்சா போதும் நமக்கு. பாருங்கள், ஃபிஷ்ஷு வந்து உடையாமல் அப்படியே இருக்குது. நம்ம வந்து கரண்டியை விட்டு கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு வந்து உடஞ்சி போயிடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்து தாளித்து விட்ருக்கோங்க. கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்ருக்கோம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான ஷீலா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து நமக்கு ஷீலா மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து சாலை மீன் தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து கேரளா ஸ்டைலில் வந்து வைக்க போகிறோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபிஷ்ஷை முழுசாக போடாமல் இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அங்கேயும் வந்து இந்த மாதிரி தாங்க போடுவாங்க ஃபிஷ்ஷை வந்து குழம்புக்கு. நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபிஷ் வந்து நான் வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேங்க, சைடில் கோடு போட்டு. இது வந்து நான் குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைடில் வந்து கீறி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா மிளகாத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே போட்டு இதை வந்து நான் மசாலா தடவி ஊற வச்சுருவேங்க. இப்போ இதுக்கு வந்து கொடம்புளி எடுத்துருக்கேங்க. இது வந்து கேரளாவில் தாங்க கிடைக்கும் இந்த புளி. இதுக்கு பேர் வந்து கொடம்புளின்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணை வந்து ஆற்றும், வயிறு வெளியெல்லாம் கேட்கும். இந்த புளி போட்டு குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து இப்போ இந்த புளி தான் எடுத்திருக்கேன். இந்த புளியை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து மற்ற புளியெல்லாம் கரைச்சோன்னா புளி தண்ணியை தான் ஊற்றுவோம். இதில் வந்து புளி தண்ணியை தூர கொட்டிட்டு இந்த புளியை தாங்க வந்து போட போகிறோம். புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த அழுக்கெல்லாம் போகட்டும், நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புளியை ஃபுல்லத்தையும் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழுக்கெல்லாம் போயிட்டு இப்போ இந்த தண்ணியை தூர கொட்டிட்டு புளியை மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. அதே ப்ரொசீஜர் தாங்க. நம்ம இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது வந்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இதோட கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கருகாத அளவுக்கு நல்லா தீயை குறைச்சி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இதில் தேங்காய் எதுவுமே அரைக்க போகிறது இல்லைங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாங்க. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த புளியை வந்து எடுத்து போட்டுக்கலாங்க. இது நல்ல புளிப்பு இருக்கும் இந்த குழம்புக்கு, நல்லா சூப்பராக இருக்குங்க வாசத்தோடு. இப்போ நல்லா உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. புளியோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஃபிஷ்ஷை தூக்கி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. இப்போ ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா வெந்துடட்டுங்க நமக்கு. இப்போ எல்லா மீனையுமே எடுத்து போட்டுட்டோம். உங்களுக்கு 4 ப்ரொசீஜரில் வந்து மீன் குழம்பு வைக்கிறது வந்து போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா இந்த மீன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிடட்டுங்க. இந்த பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள்.
நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் வந்து இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிருச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். குழம்பு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது வந்து கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறிங்க. இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்ங்க.